மெர்சல் படத்துல சமந்தா இருக்காங்கல்ல, தளபதி விஜயை பார்த்து டே தம்பி ரோஸ் மில்க் வாங்கி தரேன் வாங்க தம்பின்னு கூப்பிடுவாங்க பார்த்துறீங்களா? செம்ம காமெடியாக சூப்பராக இருக்கும். அந்த ரோஸ் மில்கை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அது சரி, அது ஏன் நீ சொல்கிற? சமந்தா சொன்னால் நல்லா இருக்குமே. அது என்னமோ கரெக்ட் தான், நான் சொல்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆனால் கன்ஃபார்மாக ஒன்று சொல்ல முடியும், பர்ஃபெக்டான ரோஸ் மில்க்கு என்னால் பண்ண முடியும். அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. யாருக்கா? உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ தங்கச்சிக்கோ சிஸ்டருக்கோ ஒய்ஃபுக்கோ, அது உங்கள் சாய்ஸ். அது எப்படி கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. ஆனால் பர்ஃபெக்டான ரோஸ் மில்க்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா ரோஸ் மில்க் நல்லா இருக்குன்னு நம்ம கடையிலையோ ஹோட்டல்லையோ நம்ம போய் சாப்பிட போவோம். அவங்க பெரும்பாலான இடத்துல இதை தான் பண்ணுவாங்க. பாலை நல்லா காய்ச்சிட்டு அதில் ரோஸ் எசன்ஸை ஊற்றி சர்க்கரை கலந்து கொடுத்துருவாங்க. இது என்னடா ரோஸ் மில்க்கு? நான் பல இடத்துல ரோஸ் பார்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டது எப்படின்னா, நான் சவரா ஹோட்டலில் ஐஸ்கிரீம் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஐஸ்கிரீமும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேங்க்வெட் பார்ட்டிக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கு ரோஸ் மில்க்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். அவங்க பண்ணி வச்சதில் நான் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் போட்டு குடித்தது உண்டு. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம்லாம் போட்டேன். அந்த கதை வேறு, அது சூப்பரான கோல்டன் மெமரிஸ். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறது? மியூசிக் அப்புறம். என் அன்பு வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பண்ண போகிற ரோஸ் மில்க் 1 லிட்டர் பாலில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பால் என்ன பால் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல் ஃபேட் க்ரீம் இல்லைனா ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாலை வாங்கி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 6% ஃபேட் மில்க் இருக்குது, 4.5% ஃபேட் மில்க் இருக்குது. இந்த 2 இதில் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாலும் நல்லாவே வரும். இல்லை எங்கள் ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பாலே கிடைக்குதுன்னா எறும்பு பால் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் க்ரீமினஸ் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, சும்மா ஜஸ்ட்டு காய்ச்சினா மட்டும் போதாது, அது ஒரு பாயிண்ட்டு. சில பேர் நல்ல ரோஸ் மில்க்னா அந்த க்ரீமினஸ் நல்லா இருக்கணுன்றதுக்காக பாலை பாதியாக குறைக்கிற பழக்கம் உண்டு. அதுவும் உண்மை கிடையாது. ஸோ அதில் சின்ன ட்ரிக் இருக்குது. ரொம்ப ஈஸியாக போகிற போக்கிலேயே பண்ணிடலாம். பாலை கொதிக்கிற அளவுக்கு பாதியாக்குற அளவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் அவசியம் இல்லை, காய்ச்சின உடனே இறக்கணுன்ற அப்படி ஒரு மெத்தடும் இல்லை. அது இடப்பட்ட இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னன்றதை போகிற வழியில் பார்த்துடலாம். இப்போ நான் பாலை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் குக் பண்ணுமாங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒரு அவசியமும் இல்லைங்க. சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் குக் பண்ணலாம். ஆனால் குக் பண்ணும்போது எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, இதில் பாலை குக் பண்ணும்போது இந்த விஷயம் கவனத்தில் இருக்கணும். அது என்னென்னா, நம்ம நார்மலாக மற்ற குக்கிங்லாம் பண்ணியிருப்போம் மிளகாத்தூள்லாம் போட்டு, அதெல்லாம் அதில் அப்படியே ஊற்றி பண்ணும்போது பால் திறஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எலுமிச்சம்பழத்தால் முதல்ல நல்லா அதை போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சோப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களோ அதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பால் திரையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே நீங்கள் போட்டு கிண்டிக்கிட்டு பாலை கொதிக்க விடலாம் சூப்பராக. ஸோ இதை அப்படியே நான் சிம்மில் வச்சுருக்கேன், ஸ்லோவாக அப்படியே சூடு ஏறிட்டோம். அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 லிட்ரு பாலுக்கு நான் 50 கிராம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு பண்ணுறேன். இந்த 50 கிராம் கவுண்ட்டில் சொல்லிடுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முழு முந்திரி பருப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 25 வரும். அதே பாதி உடச்ச முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு 50 வரும். ஸோ அதுதான் கால்குலேஷனு. ஸோ நான் 50 கிராம் போட்டுட்டேன். இதோட நான் என்ன பண்ண போகிறேன், சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் போடுறேன், அதுக்கப்புறமா கடைசியில் டேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சர்க்கரை வேணுன்னா அப்போ கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த சர்க்கரை அந்த முந்திரி பருப்புலாம் அரையத்துக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி அதை போட்டு நான் அரைச்சிட்டேன். சூப்பராக அரைச்சாச்சு. இது பார்த்தா எக்ஸாக்டாக பால் பவுடர் மாதிரியே ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நைஸாக இருந்துச்சுன்னா இது ரெடின்னு அர்த்தம். இப்போ நான் கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்ருக்கேன். ஸோ பால் லேசாக சூடாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா ஆவி வருது இல்லையா, இந்த டயத்தில் நம்ம 2 நிமிஷம் அப்படியே நல்லா சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொதிக்கவே விடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷம் நல்லா ஆவி பறக்க நம்ம கிண்டிகிட்ருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம்.
போட்டு நல்லா கிண்டினாலே உங்களுக்கு நல்லா தெரியும், பால் நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக இருக்கும். இப்படி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே அந்த ஹாட் ஃபயரில் நம்ம கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இந்த பாத்திரத்தோட ஓரத்துலலாம் கொஞ்சம் ஆடப்படுற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பாக ஆக தான் செய்யும். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேலே நல்லா ஆடப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூள், அதாவது 1 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூளை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ். நீங்கள் இந்த ரோஸ் எசன்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ 1 லிட்டருக்கு எத்தனை ட்ராப் ஊற்றணுன்னு அந்த பேக்கெட்லேயோ அந்த பாட்டில்லையோ கன்ஃபார்மாக போட்டிருப்பாங்க. அப்படி எதுவும் நீங்கள் போடலைன்னா ஒரு 3 ட்ராப் இல்லை அதுக்கு மேலே தேவையே படாது. முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கூட 2 ட்ராப்போ 1 ட்ராப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேர்க்குறது இது 100% ஆப்ஷனல் தான். இது போடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது சப்ஜா சீட். சப்ஜா சீட்னா சப்ஜா சீடு வேறு எதுவும் இல்லை, துளசியோட விதை. இது நார்மலான துளசி நம்ம வீடுகளில் விளையிடும் இல்லையா, அந்த துளசி விதை கிடையாது. இது ஸ்வீட் பேசில்னு சொல்லுவாங்க, தாய் பேசில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் இதுக்கு பேர் திருநீற்று பச்சை இலையோட விதைகள் தான். ஸோ இது ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விஷயம் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட டேஸ்ட்டும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெக்ஸ்சருக்கெல்லாம். ஸோ நான் இதை சேர்த்துக்க போகிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சேன். அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சப்ஜா சீடு எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? கன்ஃபார்மாக கிடைக்கும். எல்லா சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இப்போ கிடைக்குது. அப்படி அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு சின்ன நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இது கிடைக்கும். திருநீற்று பச்சை இலையோட விதை அப்படின்னு கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா இனிமேல் ரோஸ் மில்க் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் எங்கேயோ போய் ஆர்டர் பண்ணி இந்த டேஸ்ட்டுக்கு இல்லைன்னா நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? அப்போ எனக்கு ஹாய் மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.